ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கும் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சமையல் தான். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 பேருக்கு மரக்கறி சாப்பாடு தான் சமைச்சு கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து வடை பாயசம் இல்லாமல் கேக் வச்சு தான் கொடுக்க போகிறோம். என்னென்னு சொன்னால், பிறந்த நாளையொட்டி கேக் வச்சு கொடுக்க சொல்லியிருக்கணும். அதால் தான் இந்த சாப்பாடை யார் குடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெர்மன்லேருந்து ஒரு சிஸ்டர் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. ஜசோ ஜெயசாந்த் மகன் ஜெஸ்வின் அவருக்கு வந்து இன்றைக்கி முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுறார். அதையொட்டி தான் இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கணும். ஜெஸ்வினுக்கு எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. நாங்களும் சொல்கிறோம், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் முதலாவது வயசில் காலடி எடுத்து வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு நினைச்சு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நாங்களும் அந்தோனியரப்பட்ட ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு அவருக்கு உங்களோட பிளஸிங்கை கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லுங்கள், சரியா? அதே நேரம் இந்த சாப்பாட்டை கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க கடகடன்னு சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசிச்சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க, இன்றைக்கு 3 அடுப்பும் வெளியில் கொண்டு வந்தாச்சு. வெளியில் வச்சு தான் இன்றைக்கி சமையல் முதல் உளிய வைக்கலாம். இன்றைக்கி இந்த டாசர் போதும். இதை வச்சுட்டு எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுப்போம். இப்போ தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம் முளை கொதிக்கிறதுக்கு. இந்த அடுப்பில் குழம்ப வைப்போம். இதில் வந்து முருக்கங்காய், இதோட உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி தண்ணி சேர்க்குறேன் தவிக்கிறதுக்கு. உப்பு சேர்க்குறேன். இப்போ மூடி விடுவோம். இதில் எதாவது அவியட்டுக்கும். இந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வைக்க போகிறேன். இதில் வந்து பருப்பும் இந்த சவுச்சவும் போட்டு தான் ஒரு பால் கறி வைக்க போகிறேன். நல்லா இருக்கும் தெரியுமா? இப்போ தண்ணி சேர்ப்போம். இதில் இருக்கிறதையும் வடித்து போடுவோம். மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன். இப்போ மூடி விடுவோம். இது அவியட்டும். இப்போ உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டிங்கால இதுக்கு வந்து தக்காளி பழம் சேர்ப்போம். இதோட எங்களோட குழம்புத்தூள், சோபா சாஸ் கறி பவுடர், தேங்காய் பால் சேர்க்குறேன். 2 ஆம்பால் 3 ஆம்பால். இதோட முதலாம்பால். இங்கெல்லாம் புளியை ஊற வச்சுருக்கிறேன், பிணைஞ்செடுப்போம். புளியை சேர்ப்போம். கலந்து விடுவோம். குழம்பு கொதித்து வந்த பிறகு தான் நான் கடைசியாக தான் இதுக்கு எல்லாத்துக்கும் உண்டா சேர்த்து தாளித்து போடுவேன். இப்போ இது வந்து கலந்து விடுவோம். குழம்பு நல்ல வடிவாக கொதிக்கட்டும். இங்கே பாருங்க, பருப்பு நல்லா அவிஞ்சு வருது. இதுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து முதலாம்பால். இதோட கொஞ்சமாக 2 ஆம்பால் 3 ஆம்பால்.
இங்கெல்லாம் உள்ளி மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்ப்பேன். இப்போ கலந்து விடுவோம். இதுக்கும் நல்ல வடிவாக கொதிச்சு வரட்டுக்கும். கடைசியாக தான் இதுக்கும் தாளித்து போடுவேன். இப்போ பருப்பு ரெடி ஆகிட்டு இறக்குவோம். இதில் வந்து அம்பரலங்காய் கறியை வைக்க போகிறேன். அம்பரலங்காயை தோலை சீவி இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கிறேன், சேர்ப்போம். இதோட வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, மஞ்சள் தூள், உப்பு, தண்ணி சேர்ப்பேன். கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இப்போ மூடி விடுவோம். அவியலுக்கும் இங்கால உள்ள கொதிச்சுட்டு அரிசியை போடுவோம். அரிசியை கழுவி எடுப்போம். அரிசியை போடுவோம். உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இப்போ மூடி விடுவோம். சோறு அவியட்டும். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்குவோம். இதுக்கும் கடைசியாக தான் தாளித்து போடுவேன். இங்கெல்லாம் சட்டியை வச்சாச்சு. தாளிச்சிட்டு வாழைப்பத்தியும் வறுத்தெடுக்க வேண்டியதான். எல்லாத்துக்கும் எடுக்க வேண்டியதான். தாளிச்சிட்டு எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன். இதோட பெருஞ்சீரகம், சித்தல் மிளகாய், கருவேப்பிலை, உள்ளி, இதோட வெங்காயம். இப்போ நல்லா வதங்கட்டும். பாருங்க, அம்பரலங்காய் அவிஞ்சு வருது நல்லா. இனி வந்து தேங்காய் பால், இதோட சீனி சேர்க்குறேன். கொஞ்சமாக எங்களோட கறி பவுடர். இப்போ கலந்து விடுவோம். ஒரு கொதிச்சோன்னா இறக்க வேண்டியா. அம்பரலங்காய் இறக்குவோம். இப்போ இங்கே தாளிச்சாச்சு. இதில் வந்து குழம்புக்கு எல்லாத்துக்கும் எடுத்து வைப்போம். பருப்புக்கு எடுத்தாச்சு. இங்கெல்லாம் வாழைப்பொத்தியை பாருங்கள், இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன். இனி வாழைப்பொத்தியை சேர்ப்போம். தேங்காய் பூ சேர்க்குறேன். மஞ்சள் தூள், ஏற்கனவே உப்பு தண்ணிலாம் ஊற வச்சினான், அதால் நான் உப்பு பார்த்து தான் சேர்ப்பேன். இப்போ கலந்து விடுவோம். நல்லா வறுபட்டு வரட்டும். அப்படியே அடியில் இருந்து இந்த மாதிரி கலந்து விடணும். அப்படியே அந்த வாழைப்பத்தியில் இருக்கிற தண்ணியிலேயே அப்படியே அவிஞ்சு வறுபட்டு வரும். இப்போ சோறு அவிஞ்சிட்டு வடிப்போம். சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு. இங்கெல்லாம் வாழைப்பொத்தி வர பருப்பு சவுச்சவ் போட்டு பால் கறி வச்சிருக்கிறேன். அம்பரலங்காய் கறி, உருளைக்கிழங்கு முருக்கங்காயம் போட்டு குழம்பு வச்சிருக்கிறேன். இங்கெல்லாம் கேக் செஞ்சுருக்கிறேன். இனி கடை கடண்டு சாப்பாடு எல்லாம் கட்ட வேண்டியதான். சோறு, பருப்பு, அம்பரலங்காய்,
நல்லா வாழை பற்றி வர கேக்கை வந்து டிஷ்யூ பேப்பரை சுற்றி கடைசியாக நான் மேலால் வச்சு கொடுப்பேன். இப்போ கடை சாப்பாடெல்லாம் கட்டி எடுப்பேன். கேக்கை வந்து இந்த மாதிரி டிஷ்யூவில் தான் சுற்றுறேன். சுற்றி போட்டு அதுக்கு பிறகு பேக்கில் வச்சு சாப்பாட்டோடு வைக்க வேண்டியதுதான். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க. சரி அண்ணன் அண்ணன் தான் ஐயே சரி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வேணாமா சோமா? அப்போ ஹாஜல் சோமில்லையா? அப்போ என்ன சாப்பிட்டீங்க? ஓ அப்போ சோறு சாப்பிடுங்க. வேணாமா? சரியா. சரி சாப்பிடு. இப்போ சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த ஜேர்மனில் இருக்கிற அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா.